அரிசி வியாபாரம் பண்ற குடும்பத்துல பொண்ணு எடுக்க சம்மதிச்சதே பெரிய விஷயம். இதுல வெட்டி கௌரவம் வேறு. மகா யோசிக்காத. இவனை கொன்னாதான் மத்தவங்களுக்கு எல்லாம் பயம் இருக்கும். ஷூட் பண்ணு மகா, யோசிக்காத. சித்தி, அவனை முடிச்சிடுங்க. ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான், விடாதீங்க சித்தி. எதுக்கு சித்தி யோசிக்கிறீங்க? ஷூட் பண்ணுங்க சித்தி. சித்தி, நீங்க தைரியமா ஷூட் பண்ணுங்க சித்தி. பழைய தூக்கி செக்யூரிட்டி மேல போட்டு அவனை ஜெயிலுக்கு அமிச்சிடலாம். வேணாம், நான் உள்ள போக மாட்டேன். எதுக்கு இப்ப யோசிச்சுட்டு இருக்க? ஷூட் பண்ண அவனை. மகா, நோ ப்ராப்ளம், ஷூட் பண்ணு. அவனை கொன்னுடு மகா, இல்லன்னா என்கிட்ட கொடு, நான் வரேன். ஏ சுபாஷ், விடாத, சுட்டு தள்ள அவனை. மாறி மாறி வாங்கிக்கிறாங்களே. இவன் எதுக்கு இங்க வந்தா? எப்படியாவது சமாளிக்கணும். இது எப்படி நடந்துச்சு? சொப்னா பேபி இங்க எப்படி வந்தா? அவளுக்கு நம்ம இடத்த காட்டாம தானே இருந்தோம். 10 வருஷமா மறைச்சு வச்சது எப்படி தெரிஞ்சிருக்கும்? இந்த விஷயம் தெரிஞ்சா அர்ச்சனாவுக்கு எனக்கு டைவர்ஸ் ஆயிடுது. பசங்களா காரி துப்புவாங்கல்ல. ஏன் சொப்னா பேபி இங்க வந்தா? கடவுளே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னங்க? ஐயோ, ஓ அப்படியா? உங்க ஃபேமிலில யாரெல்லாம் இருக்காங்க? யாருக்காக வெயிட்டிங்? இந்த வீட்ல சேது சாரு தான் பெரியவர். அவங்க மனைவி மகா என்கின்ற மகாலட்சுமி. ஓ, மகாலட்சுமி அம்மா தான் எல்லாமே. அவங்க வச்சதுதான் சட்டம். அவங்க நினைச்சதுதான் நடக்கணும். எல்லாருமே அவங்களுக்கு கீழே தான். அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. ராம் சார் 1, அஞ்சலி பாப்பா 2வது. அதுக்கு அடுத்து சின்னவர். ஐயோ, செல்வி அக்கா எதையாவது உளறிட போறாங்க. பாஸ், இது வந்துடுறேன். சின்னவர் பேரு செல்வி அக்கா, சொன்னதை மறந்துட்டியாலா? நான் என்னம்மா மறந்தேன்? நீங்க போங்க. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, குடும்பத்துல யாரா இருக்காங்கன்னு கேட்டாங்க, அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டேன், நீங்க போங்க. சரிங்கம்மா. அப்பா, கொஞ்சம் ஏமாந்திருந்தா டைவோர்ஸ் தான் நடந்திருக்கும். மீரா அக்காவுக்கு கல்யாணம் நடந்திருக்காது. என் நிலைமையை பாத்தியா பேபி? படிக்கட்டுக்கெல்லாம் ஒளியற.
ஐயோ சொப்னா பேபி, நீங்க வந்திருக்க கூடாது பேபி. எதுக்கு நீங்க வந்த? தப்பு பண்ணிட்ட. தப்பு தப்பு. பேபி நீங்க வந்திருக்க கூடாது பேபி. சீதா சொல்றத கேட்டுட்டு நீங்க வந்திருக்க கூடாது. சித்தப்பா அப்பா அப்பா சித்தப்பா சித்தப்பா என்ன சாப்பா பண்றீங்க? அப்பா ஏன் சித்தப்பா என்ன பண்றீங்க? வாங்க சித்தப்பா. சித்தி சித்தி இங்க வாங்க சித்தி வாங்க. கூடாதீங்க கூடாதீங்க. வேணா வேணா கூடாதீங்க 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 கூடாதீங்க. வேணா 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 கூடாதீங்க கூடாதீங்க. வேணா 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 வேணா. எங்க இருக்காரு? என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன ஆச்சு சுபாஷ்? என்ன இப்படி பண்றீங்க? வீட்டுல பதட்டு பாருங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஏய் சுபாஷ், என்னடா ஏன் அப்படி இருக்க? என்னடா ஆச்சு உனக்கு? இது வரைக்கும் எதுவும் ஆகல. ஆனா என்ன வேணாலும் ஆகலாம். என்ன வேணாலும் ஆகலாம். ஆகும். ஆயிடும். கண்டிப்பா ஆயிடும். சாமி இந்தாங்க. கொடுங்கம்மா. கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுமா. சரியான நேரத்துக்கு வந்துருவாங்க ஐயரே. நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சரிம்மா. பேசுங்க பேசுங்க. நான் பேசுறேன் நான் பேசுறேன் நான் பேசுறேன். ஏய் யார்கிட்ட பேசுறீங்க? என்ன பாக்குறீங்க? அங்க யாருமே இல்லையே. உங்ககிட்ட தான் பேசுறேன். யார்கிட்ட பேசிட்டு நான் இருக்கீங்க? பாத்துக்கிறேன். யாரு நடந்துட்டீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இல்ல இல்ல இவர் பைத்தியமே ஆயிட்டாரு. ஐயோ ஐயோ எப்படியாவது சமாளிக்கணும். இல்ல நாசமா போயிடும். பேசுங்க நேரமாச்சு. சீக்கிரம் சீக்கிரம் எழுந்துருங்க. நீங்க எழுந்துருங்க. முதல்ல நீங்க எழுந்துருங்க சொல்றல. நீ எதுக்கு அழற? ஏய் நீ எதுக்கு அழற? என்னடா? இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. நீ நானு மீரா 3 பேரும் ஒரே வயதுல பிறந்தவங்க தானே? ஏய், ஒரு வயது தானே? என்னப்பா பேசுறீங்க? ஏய் சீ சுமாரு. சீ சுமாரு. நீ சின்ன பிள்ளை, உனக்கு ஒண்ணும் தெரியாது. மீரா பாவம். மீரா பாவம்னே. அண்ணே இத்தனை நாளா கல்யாணம் நடக்காம இருக்கிறது தப்பு. மீரா தப்பு இல்ல. மீரா தப்பு இல்ல. அண்ணனுங்களான நம்மளோட தப்புனே. மீராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சீதா யாரு? சீதா யாரு? அவ யாரு மீராவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு? மீராவுக்கு நாம தான் அண்ணனுங்க. நாம தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவளுக்கு பிடிச்ச சத்யா கூட மீராவை சேர்த்து வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? அண்ணே நம்ம கடமையா நாம தானே செய்யணும். சீதாவை செய்ய விடக்கூடாதுன்னு. என்ன 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 சொல்றீங்க? என்ன மகா ஓகே தானே? ஓகே. ஏய் என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏய் நீயும் நானும் ஜெயிலுக்கு போறதுக்கு காரணமே அந்த சத்யா தான்டா. மறந்துட்டியா? மடையா. எதுக்கு சத்தியனை பத்தி யோசிக்கிறீங்க நீங்க? மீராவுக்கு எது நல்லதா அத பத்தி யோசிங்க. ஏய் என்னடா பேசுற நீ? மறப்போம் மன்னிப்போம். என்ன? மீராவுக்கு சத்தியனுக்கு கல்யாணம் நடக்கணும். நடந்தே ஆகணும். நடக்கவே நடக்காது. இந்த ஜென்மத்துல அது நடக்காது. நடக்காதுன்னா நான் செத்துருவேன். ஐயோ சாவுங்க. மகா என்னங்க நீங்க? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? மீரா உன் தங்கச்சியா? உன் தங்கச்சி இல்ல. உன் தங்கச்சி இல்ல. ஏன் தங்கச்சி? ஏன் தங்கச்சி? சித்தப்பாக்கு ஏதோ ஆயிடுச்சுப்பா. சுபாஷ் உண்மையை சொல்லுங்க. என்ன நடந்துச்சு? யார் உங்களை மிரட்டுனா? நிமிஷம். எங்க அங்க யாருங்க பாக்குறீங்க? நான் எங்க பாக்குறேன்? சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. சொல்ல மாட்டேன். ஏய் வந்த படுவ சொல்லு. யாராவது உன்னை மிரட்டினாங்களா? உன்னை யாராவது ஏதாவது சொல்லி மிரட்டினாங்களா? பண்ண மாட்டேன். நீ பேசிட்டே இருக்க. இப்படி போ போ போ. சொன்ன கேளு போ. ஏய் என்ன பாத்துட்டு நிக்கிற? சின்ன மாமியாரே, சின்ன மாமனாருக்கு கண்டிப்பா இது செய்வனதான். யாரோ மந்திரவாதியை வச்சு சூனிய வச்சுட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி நடக்கல. தற்கொலைதே. ஆமா ஆமா ஆமா. நான் செத்து போயிடுவேன். சத்தியமா நான் செத்து போயிடுவேன்.
சீதா சொல்றது நடக்கும். இது பார், நான் மாடியில இருந்து குதிச்சு செத்து போயிடுவேன். நான் கண்டிப்பா செத்து போயிடுவேன். ஐயோ, நோ டவுட், கண்டிப்பா சூனியமேதே. முகத்தை பார்த்தா தெரியல, அவங்க உளறத பார்த்தா தெரியல. சரிங்க, நான் பேசுறேன். நான் சம்மதிக்க வைக்கிறேன். நீங்க எங்கேயும் போக கூடாது, இங்கே இருங்க. நான் இங்க இருக்கேன். நான் போய் பேசுறேன். நீ போ, போ, போ. நீங்க இங்கே இருக்கணும், எங்கேயும் போக கூடாது. போ, போ, போ. நடிப்பு, ஆஹா சூப்பர். தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் வேணாம். 10 நிமிஷத்துல 5 நிமிஷம் போயிருச்சு. இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்கு. கீழே என் 3வது சின்ன மாமியார், அதான் சொப்புனா வெயிட்டிங். பிரியா, அப்பாவை கூப்பிடு. அக்கா எப்படிக்கா வரணும். அவரு இல்லாம எப்படி? எங்க அவரு? வருவாரு வருவாரு. அப்பா எங்க இருக்கீங்க? உங்க அன்பு தங்கச்சி கூப்பிடுறாங்க. மீரா, எனக்கு மனசு இல்ல, உடம்பு வேற சரியில்லை. செய்ய வேண்டியதை செஞ்சிரு, நடக்கட்டும். அங்க பாரு, அவங்க. ஆமா ஆமா. நீங்க ஆரம்பிங்க சாமி. ஒரு நிமிஷம், அதெல்லாம் முடியாது ராம். கை காட்டுறதெல்லாம் ஒத்துக்க முடியாது. வேணா நேர்ல வர சொல்லுங்க. சொன்னா கேளு, நல்ல நேரம் போறதுக்குள்ள நடத்தி முடிங்க. సుమన్ రే, వాయిస్ వస్తుంది, మనిషి రారేంటి? నాకు తెలీదు. அண்ணே, நீங்க வர போறீங்களா இல்லையா? நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். நடத்துங்க நடத்துங்க. ஏய், நீ இப்ப வர போறியா இல்லையாடா? సీత, ఎవరు రావాలి? அதோ இருக்காகல குண்டா பொண்ணு. என் சின்ன மாமியாரு, அவங்களோட ஹஸ்பண்ட். இப்ப வர போறீங்களா இல்லையா? வாங்கன்னு சொல்றாங்கல்ல. ஏங்க, பண்றது எல்லாம் பண்ணிட்டு அங்க என்ன பண்றீங்க? வாங்க இங்க. பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இன்று எழுதிய தாம்பூல பத்திரம் நிச்சயதார்த்த பத்திரிகை. ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். சுவாமி, அந்த வரிய திரும்பவும் படிங்களேன். சென்னையைச் சேர்ந்த திருநிறை செல்வன் சத்தியனுக்கும் திருநிறை செல்வி மீராவுக்கும் ஒரு மனதாக குடும்பத்தாரின் விருப்பத்துடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு வரும் சுபமுகூர்த்த நன்னாளில் காலை 6 மணிக்கு மேல் 8 மணிக்குள் சுபமுகூர்த்த வேளையில் திருமணம் செய்வதாக பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இன்று எழுதிய தாம்பூல பத்திரம் நிச்சயதார்த்த சுபமுகூர்த்த பத்திரிகை. ஓம் ஜெய் ஸ்ரீராம். மகா, ப்ளீஸ் என் மேல கோவப்படாத. தப்பா ஏதாவது நடந்துருச்சு, இவரு கண்டிப்பா தற்கொலை பண்ணிப்பாரு மகா. ப்ளீஸ் மகா. தம்பி, இதுல சைன் பண்ணிருங்க. உங்க வீட்டாரையும் பொன் வீட்டாரையும் சைன் பண்ணி சொல்லுங்க. நீயும் சைன் பண்ணுமா. மத்தவங்க கிட்டயும் சைன் வாங்கிருமா.
சின்ன மாமனாரே, மகாலட்சுமி யோசிக்குதாக. ப்ளீஸ் மகா ப்ளீஸ் எனக்காக மகா ப்ளீஸ் சொல்லு, மகா. அர்ச்சனா. மகா என் தாலி பாக்கியத்தை காப்பாத்து மகா. கையெழுத்து போடு மகா ப்ளீஸ். நான் பாவம் இல்ல, ப்ளீஸ் மகா கையெழுத்து போடு. எனக்காக ப்ளீஸ். ப்ளீஸ் மகா. இந்த கலர் பிடிச்சிருக்கு எனக்கு. ரொம்ப நேரமா சூஸ் பண்றாங்க. ஒவ்வொன்னா சூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா சத்யா? மீரா இதெல்லாம் நம்ம ஷோரூம் கலெக்ஷன்ஸ் தான். எது வேணுமோ பிடிச்சி எடுத்துக்கோ. மீராக்காக்கு எல்லா கலரும் நல்லா தான் இருக்கும். ஏன் ஒன்னொன்னா பாத்துக்கிட்டு எல்லா புடவையும் அக்காக்கு எடுத்துக்க சொல்லுங்க. நோ 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 நோ. இது மீராக்கா மட்டும் கொண்டு வரல, இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் கொண்டு வந்திருக்கேன். விருப்பப்பட்டா அந்த 2 அள்ளி ராணிங்க கூட இதுல இருந்து புடவை எடுத்துக்கலாம். அது யாரா அந்த அள்ளிராணிங்க? யாரா? வேற யாரு? இந்த வீட்டு ராஜமாதா மகாலட்சுமியும் அவங்க தோழி அர்ச்சனாவும் தான். செல்வி ஐயா இப்படி வாங்கல. ஐயா. இதுல உங்களுக்கு என்ன புடவை பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஐயோ, பட்டு புடவையெல்லாம் வேணாங்கய்யா. பட்டு புடவை இல்ல, பட்டு புடவை தான். அவ்வளவுதான், எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோ செல்வி. அம்மா விலை கூட இருக்கும் போல இருக்கு. எனக்கு எதுக்குமா? எனக்கு இந்த புடவையே போதுமா. செல்வி அக்கா, மீராக்காக்கு கல்யாணம் நடக்கணுமா வேணாமா? நடக்கணும் நடக்கணும். அப்போ நீங்களும் புடவை எடுத்துக்கணும். ஆமா, என் கல்யாணத்துல நீயும் பட்டு புடவையில தான் இருக்கணும். செக்யூரிட்டி அண்ணா கூட இப்பவே பட்டு வேண்டி எடுத்து கொடுத்துட்டோம். விலை பத்தி எல்லாம் யோசிக்காதியாக்கா, எடுத்துக்கோங்க. ஆமா எடுத்துக்கோ செல்வி. சூப்பர். ஹலோ ஹலோ ஹலோ, இந்த பாருங்க, ரேட்லாம் பார்க்கவே கூடாது. பிடிச்சிருக்கா எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். நன்றிங்க ஐயா. நோ ப்ராப்ளம். இது எப்படி இருக்கு? ஆஹா, ஓகே தான். இது பாருங்க, சூப்பரா இருக்கு. ஒரு மாதிரியா இருக்கு. இது பிடிச்சிருக்கா? மீரா, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ. ஏன் என்ன கேட்டுட்டு இருக்க? சத்யா, உங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரி பிடிக்கணும்னு அக்கா நினைக்குதாக. அண்ணா, அந்த மெரூன் சாரி கொடுங்க. சூப்பரா இருக்குக்கா, கிராண்டா இருக்கு. வச்சு பாருங்க, வச்சு. அழகோ அழகு அவள் கண்ணழகு, அவள் போல் இல்லை ஒரு பேரழகு. அழகோ அழகு அவள் பேச்சழகு, அருகில் எரிக்கும் அவள் மூச்சழகு. தப்பி நடக்கும் அவள் நடையழகு, தப்பி எரியும் அவளுடைய அழகு. ஐயோ. சீதா, யார் இவங்க? ரொம்ப அழகா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்களை இப்படி பார்த்ததே இல்லையே. ராம், சும்மா கிண்டல் பண்ணாத. வேற மாதிரி இருக்கீங்க. சத்யன் மயங்கி விழுந்துட்டாரு. நான் மயங்கி விழுந்து 10 வருஷம் ஆச்சு.
அண்ணலும் நோக்கினார், அவளும் நோக்கினாள். அப்புறம் நோக்கிக் கொண்டே இருக்கின்றனர். நோக்க நோக்க நொடியில் நோக்க, காக்க காக்க கனகவேல் காக்க. செல்வியக்கா, அம்மா. அப்புறமா மீராக்காவுக்கு சுத்தி போடுங்க, கண்ணு வச்சுட்டாங்க. சரிம்மா சரிம்மா. பாஸ், ஒரு செல்ஃபி எடுப்போம். எடுக்கலாமே. வா 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 வா, எடு 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 ராம், எடு. வாங்க வாங்க. மகா, அங்க பாரு. மீரா, என்னடி நடக்குதுங்க? என்ன நடக்குது? கல்யாணத்துக்கு புடவை செலக்ஷன் போயிட்டு இருக்கு. வாய மூடு. சித்தி, அப்பாக்கு அவ சூனியம் தான் வச்சிருக்கணும். அதனாலதான் அப்பா இப்படி எல்லாம் பண்றாரு. அடிச்சு பல்லல காட்டிடுவேன். அப்புறம் அந்த தையக்காரி மேல இருக்கிற கோவத்தை உங்க மேல காட்டிடுவேன். பாத்துக்கோங்க. இன்னொரு வாட்டி இந்த மந்திரம் தந்திரம்னு பேசுனீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். Get out. போங்க. மகா, அந்த சீதாக்கெல்லாம் அவரு பயப்பட மாட்டாரு மகா. இது சூன்யம் தான். மகா, என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. அண்ணே, என்னாச்சுண்ணே? டேய் இருடா வரேன். டைம் ஆகுதுண்ணே. ஏதோ ஒரு Dress கொடுத்து போட்டுக்கன்னு சொன்னா எப்படா போட்டுக்க முடியும்? இருடா வரேன். வாங்கண்ணே. எப்படா இருக்கு? அண்ணே, அச்சு அசல அப்படியே சர்தாஜி மாதிரி இருக்கீங்கண்ணே. இருக்குல்ல, நமக்கு எல்லா கெட்டப்பும் பொருந்தும் இல்ல. அண்ணே, மகா கால் பண்றாங்கண்ணே. பேசுங்க. हेलो, मैं सेधु बोल रहा हूँ. अने मैं सेधु सिंह பேச रहा हूँ. என்னண்ணே? சொல்லு மகா. சேது, எங்க இருக்கீங்க? எங்கடா இருக்கோம்? அது சொல்ல முடியாது. என்ன விஷயம் கேளுங்க. மகா சொல்லு, ஏதாவது பிரச்சனையா? என்ன சொல்லி தையக்காரி சுபாஷ பிளாக்மெயில் பண்றா? அதுக்கே சுபாஷ் பயப்படுறாரு. உடனே தெரிஞ்சாகணும். இப்போ சுபாஷ கூட்டிக்கிட்டு உடனே வீட்டுக்கு வாங்க. சரி சரி, நான் கூட்டு வந்துடுறேன். ஏய், என்னடா பிரச்சனை? சீதா உன்னை மிரட்டுறாளாமே. எதுக்குடா எனக்கு இந்த கெட்டப்ப போட்டு இங்கே நிக்க வச்சிருக்க? எங்கேயோ கூட்டு போறேன்னு சொன்னல, ஆனா ரொம்ப நேரமா இங்கே நிக்க வச்சிருக்க. என்னதாண்டா உன் பிரச்சனை? சொல்லி தொலைய. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் தானே. அந்த இடத்துக்கு போனதானே உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். அந்த இடத்துனாலதான் நம்ம வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனையும். தையக்காரிக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுனாலதான் என்ன மிரட்டுறா. உங்களுக்கும் அந்த இடம் தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு முடிவுக்கு வந்துடலாம்ல. ஏய், என்னடா ஏதோ பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? என்ன இடம்டா அது? அப்படி என்ன நடக்குதாங்க? அண்ணே, கோவப்படாதீங்கண்ணே. இப்ப நீங்க என் அண்ணன் இல்ல, என் ஃப்ரெண்டு சேது சிங். ஏய், என்ன கன்றாவிடா பண்ணி வச்சிருக்க? எனக்கு எதுக்குடா இந்த ட்ரெஸ்? கோச்சுக்காதீங்கண்ணே. அண்ணே, இப்ப எங்க என்ன கூட்டு போற? ஐயோ அண்ணே, காரணம் கேட்காம முதல்ல வாங்கன்னு சொல்றேன்ல. அங்க வந்ததும் உங்களுக்கு எல்லாம் புரியும். நானே டென்ஷன்ல இருக்கேன், நீங்க இன்னும் டென்ஷன் பண்ணாதீங்க. வாங்கன்னு சொல்றேன்ல. கார்ல எல்லாம் அங்க போக கூடாதுண்ணே. அப்புறம் நடந்து தானே போனோம். எல்லாத்துக்கும் மேல
உங்க அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்கு பாஸ். நான் நடத்துவேன் பாஸ். என்னால முடியும். என்ன நம்புங்க பாஸ், என்ன நம்புங்க. நீங்க வருத்தப்படாதீங்க. அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, அதேதான் நானும் திரும்ப சொல்றேன். சீதா தாயா இருந்து என்ன மட்டும் இல்லை, உங்களையும் பார்த்துப்பா. உங்க கல்யாணத்தை அவ முன்ன நின்று நடத்தி வைப்பா. நான் இருக்கேன், சீதா இருக்கா, மாமா இருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேல தெய்வமா எங்க அம்மா இருக்காங்க. நீங்க ஆசைப்பட்ட நல்ல வாழ்க்கை கண்டிப்பா உங்களுக்கு அமையும். நம்புங்க. ராம், எனக்கு கல்யாணம் நடக்கலனாலும் பரவாயில்ல. நீ நல்லா இருப்ப. உன் நல்ல மனசுக்கு நீயும் சீதாவும் சந்தோஷமா நல்லா இருக்கணும். யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு நீ புரிஞ்சுக்கோ. நீ புரிஞ்சுக்கணும் ராம். வெண்ணையா? ஏய் அண்ணே, சாரிண்ணே. என்னடா எவ்வளவு நாளா நடக்குது சொல்றா. அது 10 வருஷத்துக்கும் மேல. 10 வருஷமா? ஆமாண்ணே. ஹலோ சீதா காரு, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க சுமன், உங்க பாவா எல்லாம் எப்படி இருக்கீங்க? பாவா வச்சாரு, வந்திருக்காங்க. ஓ, வீட்ல தான் இருக்காங்களா? சிக்கலாம். நாங்க வந்தா பார்க்கலாமா? வரீங்களா? வரோம். ஆனா அவங்க கிட்ட நீங்க சொல்ல வேணாம், சஸ்பென்ஸா இருக்கட்டும். అలాగే. ஓகே రండి. வாங்க அங்கிள், போலாம். ஏய் சொல்றா இப்போ. அண்ணே, ஹைதராபாத் பிரான்ச் சரியில்லை, நீ தான் செட் பண்ணணும்னு என்ன அனுப்புனீங்கல்ல? ஆமா அனுப்புனேன். கம்பெனியை செட் பண்றான்னு சொன்னா நீ இதை செட் பண்ணிட்டு வந்துட்டியா? அண்ணே சொப்பனம் நல்ல பொண்ணுனே, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுனே. ஆய மூடா, இத்தனை வருஷமா மறைச்சு வச்சிருக்க. எந்த மனுஷன்டா நீ? அண்ணே, இந்த தொடர்பு எப்படியோ சீதாவுக்கு தெரிஞ்சு போச்சுனே. இத வச்சுதான் அவ என்ன மிரட்டுறா. பாரு, மகா புதுசா கன் ஆர்டர் பண்ணிருக்கா. அதால சுட்டுப்பட்டு செத்து போயிடாத. முதல்ல இவனை ஹைதராபாத்துக்கு அனுப்பி வை, இல்லன்னா அசிங்கப்பட்டு நிப்ப. இன்னும் ஒரு நாள் கூட அவ இங்க இருக்க கூடாது. அண்ணே, அவ என் பேபி என்னை விட்டு போக மாட்டானே. மானம் இல்லாம ஏதாவது சொல்லி அனுப்புடா. இதான் நல்ல வாய்க்கடிய போய் சொல்லுவல. சொல்லு. சொல்றேன். ஐ வில் ட்ரை. ட்ரை போமாட்டேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? அவனை எங்கே வச்சுக்க போறீங்க நீ? பாரு, அர்ச்சனாவுக்கும் பிள்ளைகளுக்கும் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல? ஐயோ, அனுப்பணும். இந்த ட்ரை வில் ட்ரைன்லாம் பேசினே வச்சுக்க, செத்தடா நீ. சொல்லிட்டு வா, வெளியே இருக்க. அண்ணே, என்னடா? பேபி நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறானே, உள்ள குழம்பு கொதிக்குதுன்னு. நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்து சாப்பிட்டு போயிடலானே. முட்டாளாட நீ, அசிங்க பிடிச்சவனா இருக்க. கொஞ்சம் கூட வெக்கமானமே கிடையாது அவனுக்கு. சீதா, ஷூ இங்கதான் இருக்கு. அப்பா அம்மா உள்ளதான் இருக்கான். சுபாஷ் இன்னைக்கு நல்லா மாட்டினான். அவங்க பண்றது பெரிய தப்பு அங்கிள். அர்ச்சனா சொப்னாவ 2 பேரையும் ஏமாத்துறாங்க. இவங்க 2 பேரை மட்டும் இல்ல, மொத்த குடும்பத்தையே ஏமாத்துற பிளே பாய். இல்ல பேட் பாய். சரி வா போலாம்.